வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பழனி அங்கிள். வாங்க நம்ம ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு தோட்டத்தை அமைப்போம். ஃபஸ்ட்டு ஏன் தோட்டத்தை அமைக்கணும், என்ன தான் நம்ம ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டு வந்தாலும், எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும், ஒரு நிம்மதி, ஒரு அமைதியான இடம், ஒரு ரிலாக்ஸேஷனான இடம் கண்டிப்பாக வேணும். அதுக்கு தான் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றபடி அவங்கவுங்க வீட்டை சுற்றி இடம் பொறுத்து ஒரு சின்னதாக தோட்டம் அமைக்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் விடுபட்டு, அன்றாட பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு, கொஞ்சம் அதெல்லாம் மறந்துட்டு ஒரு மன அமைதியாக, ஒரு மன சந்தோஷமாக, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அருமையான காட்சிகள் கொண்ட ஒரு அருமையான இடம் நம்ம வைக்கக்கூடிய ஒரு தோட்டம் தான். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுக்கு வீடு இருந்தாலும், நாங்கள் முதல்ல வாங்கின ஒரு இடம் இருந்தது, காலி இடம். சரி, அந்த இடம் சும்மா வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்படி ஒரு தோட்டத்தை அமைச்சிருக்கிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றிலும் இருக்கிற வீட்டை சுற்றிலும் நிறைய செடிகள், மாடி தோட்டம் வச்ச அனுபவங்கள்லாம் இருக்குது. எங்களுடைய வீட்டுக்கு மாடிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 80-100 செடிக்கு மேலே வச்சுருந்த அனுபவங்கள் இருக்குது. சில கால சூழ்நிலைகள்னால, இல்லை வீட்டில் வாகனங்கள் அதிகமானதுனால அந்த செடி கொடிகள்லாம் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் நம்ம வெளியில் எங்கேயாவது ஒரு இடம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை அமைப்போம் அப்படின்னு ஒரு அடிப்படையில் எங்களுக்கு ரொம்ப நாளாக நாங்கள் வாங்கின ஒரு காலி மனை இருந்தது. அந்த இடத்துல தான் ஒரு நவீன தோட்டம் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோட்டம். சரி, இந்த தோட்டத்தில் என்னென்ன வசதிகள் தேவை, கண்டிப்பாக ஒரு தண்ணி வசதி தேவை. அதுக்கு நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். அதுக்கு போர் வசதிகள் கண்டிப்பாக செஞ்சாகணும். பாதுகாப்புக்காக அந்த இடத்த சுற்றி ஒரு காம்பவுண்ட் வால் கேட்டு, அந்த ஒரு செக்யூரிட்டி பர்பஸஸ்க்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நம்ம வைக்கக்கூடிய தோட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அமைதியாக இருக்கும். சரி, இந்த தோட்டத்தில் நம்ம பர்மனெண்ட்டாக இந்த தோட்டத்தை வச்சுக்கிறோமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒரு கால சூழ்நிலைக்கு எதிர்காலத்தில் ஒரு வீடு கட்ட வேண்டியிருக்கும். அதனால் ஆரம்பத்திலே இந்த மாதிரி ஒரு காலி மனை இடத்துல நம்ம பிளான் பண்ணிக்கணும். எந்த இடத்துல வீடு கட்டுவோம், எந்த இடத்த காலி இடமா விடுவோம். காலி இடத்துல தான் இப்போ நம்ம தோட்டத்தை அமைக்க போகிறோம். அது மாதிரி தான் எங்களுக்கு ஒரு 7 சென்ட் இடம். 7 சென்ட் இடத்துல வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ இடம் தேவையோ அந்த இடத்த விட்டுட்டு, மீதி உள்ள இடத்த ஓரமாக நாங்கள் இந்த மாதிரி ஒரு செடிகள்லாம் வச்சுருக்குறோம். சரி, என்னென்ன செடிகள் வைக்கலாம்? நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வீட்டுக்கு தேவையான செடிகள் வைக்கலாம். கண்டிப்பாக தென்னை மரங்கள் கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா சில பேர் தென்னை மரம் வேர் வீட்டை பாதிக்குது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் பார்த்திங்கன்னா கேரளாவில் பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் அடர்ந்த தென்னை மரம் தோப்புக்கு நடுப்புற பார்த்திங்கன்னா ஏராளமான வீடுகள், சில வீடுகள்லாம் உள்ளே பார்த்திங்கன்னா தென்னை மரமெல்லாம் வளர்த்திட்டு வராங்க. அதனால் அதுக்கு சேஃப்டியாக கொஞ்சம் தள்ளி ஓரமாக நம்ம தென்னை மரங்கள் வைக்கலாம். அப்படி தான் நாங்கள் தென்னை மரங்கள் வச்சோம். வீட்டுக்கு தேவையான பூச்செடிகள் நாங்கள் ரோஸ் செடி வச்சுருக்குறோம். மருதாணி செடி வைக்கலாம். மருதாணிலாம் அந்த காலத்தில் ரொம்ப நல்லது. வெயில் காலங்களுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது இந்த மருதாணி செடி. அதனால் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு மருதாணி செடி வைக்கலாம். நாங்கள் அதுவும் இல்லாமல் ஒரு சப்போட்டா அது வச்சுருக்குறோம். செண்பகப்பூ அருமையான வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு செண்பகப்பூ செடி அது நாங்கள் வச்சுருக்குறோம். இந்த செண்பக மரம் ஒரு நல்ல அருமையான இடத்துல சேஃப்டியாக வைக்கணும். அது நல்லா வளர்ந்து அது கொடுக்கக்கூடிய நறுமணங்கள் சூப்பராக இருக்கும். பெண்கள் விரும்பி சூடக்கூடிய பூ செண்பகப்பூ. கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் செண்பக மரம் கண்டிப்பாக வைக்கணும். மாதுளை மரங்கள், கொய்யா மரங்கள் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு அமைக்கலாம். ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பழங்கள்லாம் மருந்துகள் கெமிக்கல் யூஸ் பண்ணி வளர்த்தின மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த பழங்கள். நம்ம வீட்டில் வைக்கிற மரங்களில் எந்த மருந்தும் அடிக்க மாட்டோம்.
கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம், இயற்கையாக இருக்கணும். அதுக்காக வந்து வீட்டில் வந்து நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய, குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த மாதுளைப்பழம், கொய்யா மரம், இது கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டுக்கு வைக்கலாம். இன்னொரு முக்கியமான மரம் வாழை மரம். இந்த வாழை மரம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வாழை மரம் வச்சோம்னா அந்த வாழை மரம் வந்து ஒரு வாழை மரத்துலேருந்து எல்லா பயனும் கிடைக்கும். வாழை இலை கிடைக்கும், வாழைத்தண்டு வந்து நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு உதவும். வாழை இலையை வந்து விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அவசரத்துக்கு போய் நம்ம வந்து 2 வாழை இலை கட் பண்ணிட்டு வரலாம். அதனால் வந்து முடிந்தவரை வந்து வாழை மரங்கள் வந்து அதிகம் வைக்கலாம். மிக முக்கியமான மரமான எலுமிச்சை மரம், கொழுமிச்சை மரம், இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டுக்கு வைக்கணும். நெல்லிக்காய் மரம், எலுமிச்சை மரம் அது வந்து ஊறுகாய்க்கும் பயன்படும். இப்போ வருங்காலம் வந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருந்துகிட்டே வருது. ஏன்னா இயற்கை அழிந்து போகிற இந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து மிகவும் குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு குளிர்பானம் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் வந்து எலுமிச்சை பழம். அதனால் எலுமிச்சை பழமாக இருக்கட்டும், கொழுமிச்சை பழமாக இருக்கட்டும், அதெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு தோட்டத்தில் கண்டிப்பாக அமைக்கணும். அப்போ தான் ஒரு சடனாக வந்து விருந்தாளிங்க வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம பக்கத்தில் ஒரு எலுமிச்சை மரம் செடி இருந்ததுன்னா போய்ட்டு 2 எலுமிச்சை பழம் பறிச்சுட்டு வந்து நம்ம ஜூஸ் வச்சு விருந்தாளிகளுக்கு கொடுக்கலாம். அதனால் வந்து பழ வகைகளில் வந்து மிக முக்கியமானது வந்து எலுமிச்சை, இந்த கொழுமிச்சை பழமெல்லாம் கண்டிப்பாக வைக்கலாம். இதை தவிர வேறு என்ன மரம் வைக்கலாம்? நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படக்கூடிய கறிவேப்பிலை மரம். கறிவேப்பிலை வந்து அந்த காலத்தில் கிராமங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் வந்து கறிவேப்பிலை மரம் வச்சுருப்பாங்க. விறகடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறம் கடுகு உளுத்த பருப்பு போட்டதுக்கப்புறம் போய் கருவேப்பிலை பக்கத்தில் செடி இருக்கும், போய் இணுங்கிட்டு வந்து கருவேப்பிலை போடுவாங்க. அது அந்த அளவுக்கு வந்து ஒரு இயற்கையான சமையல் வந்து கிராமப்புறங்களில் வந்து கிடைக்கும். நம்மளும் அந்த மாதிரி நம்ம வீட்டை சுற்றி இந்த மாதிரி தோட்டம் அமைக்கிறப்ப ஒரு கருவேப்பிலை செடி வந்து கண்டிப்பாக வைக்கணும். நம்ம தேவைங்கிறப்ப சமயத்தில் போய் இந்த கருவேப்பிலை தலை வந்து நம்ம இணுங்கிட்டு வரலாம். இது போக டெம்பரரியாக இன்னும் இடமெல்லாம் நிறையா இருக்கும். அந்த இடத்துல தான் வீடு கட்ட போகிறோம். இப்போதைக்கு தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் வளர்த்தலாம். விருப்பப்பட்டு நீங்கள் செடி வச்ச ஆரம்ப காலத்துலேயே உடனே வந்து கோழிகள் வளர்த்தக்கூடாது. செடிகள்லாம் வளரணும், ஓரளவுக்கு உயரமாக வளரணும். மரங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து உயரமாக வளர்ந்துருக்கணும். வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கோழி கூண்டு வச்சு உங்களுக்கு பிடித்த மிருகங்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும் வைக்கலாம். குறிப்பாக நம்ம ஏன் நாட்டுக்கோழி வளர்த்துறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டுக்கோழி கொடுக்கக்கூடிய நாட்டுக்கோழி முட்டை வந்து மிக ஒரு அருமையான சிறந்த உணவு, ரொம்ப மிகவும் சத்துள்ள உணவு. நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்கள் வளருவாங்க. நம்மலாம் வந்து அந்த காலத்து உணவெல்லாம் சாப்பிட்டு தெம்பாக இருக்கிறோம். இப்போ வரக்கூடிய சந்ததியினர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சத்து தேவைப்படுது. அந்த சத்து தேவைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிற காலி இடங்களில் வந்து செடிகள் வளர்த்திட்டு, செடி வளர்ந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நாட்டுக்கோழி வளர்க்கலாம். நாட்டுக்கோழி கொடுக்கக்கூடிய முட்டைகள் வந்து நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு உணவாக கொடுக்கலாம். அதனால் வந்து அந்த மாதிரி இடங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்டுக்கோழியும் வளர்த்தலாம். சரி, இன்னும் இடம் இருக்குது. ஏன்னா காளிமணி வந்து அதிகமாக இருக்கும். அதில் வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக மரம் செடி வச்சுட்டோம். டெம்பரரியாக வந்து ஒரு கோழி கூண்டு வச்சு அந்த இடத்துல வந்து கோழி வளர்த்துறோம். அது போக என்ன பண்ணுறது, டெம்பரரியாக வந்து அதிக செலவில்லாத ஒரு சின்ன ரூம் கட்டிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து குடும்பத்தோட தோட்டத்துக்கு போகிறோம், கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு பர்பஸுக்காக வந்து நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு சின்ன ரூமு, அதுக்குரிய வசதிகள். ஏன்னா நம்ம வந்து சாட்டர்டே சண்டே வந்து தோட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம குடும்பத்தோடு சமைச்சு சாப்பிட்றதுக்கான நம்மளால் முடிந்த நம்ம வசதிக்கு ஏற்றபடி ஒரு ரூம் வந்து தோட்டத்திலே வந்து அமைச்சிக்கலாம். அதனால் தோட்டம் அமைக்கிறவங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றபடி ஒரு ரூமு, அவங்களால எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ, ஒரு கூரை வீடாக கூட இருக்கலாம், ஒரு சின்ன ரூமாக இருக்கலாம், இல்லை தகர வீடாக கூட இருக்கலாம். நம்ம வந்து ஒரு சின்ன வீடு வந்து ரூம் வந்து வைக்கிறது ரொம்ப அவசியம். சில நேரங்களில் வந்து அங்கேயே வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு மனசு ரிலாக்ஸாக, மனசு நிம்மதியாக வந்து குழந்தை குட்டியோடு போயிட்டு இருந்துட்டு காலையில் போனோம்னா சாயந்தரம் வரைக்கும் அந்த செடிகள்லாம் ரசிச்சுட்டு, செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு வருவதற்கு வந்து ஒரு அருமையான இடம் இந்த தோட்டம் தான். அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றபடி, வசதி உள்ளவங்க தான் தோட்டம் அமைக்கணும் கிடையாது, அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றபடி இட வசதிக்கு தகுந்த மாதிரி தோட்டம் அமைக்கிறது, இருக்கிற இடத்துல வந்து கோழி வளர்த்துறது, கூண்டு வைக்கிறது, இது வந்து ஒரு மனசு நிம்மதி கொடுக்கும். அன்றாட வாழ்க்கையில் இருந்து
தினம் வீட்டிலே இருக்கிறதுக்கு போர் அடிக்கும், ஒரு டூர் மாதிரி, ஒரு மன பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னா நம்ம வீட்டை விட்டு இப்படி வெளியில் நம்ம அமைச்சிருக்கக்கூடிய தோட்டத்துக்கு போனோம்னா ஒரு மனசு நிம்மதி கொடுக்கக்கூடிய இடம் இந்த ஒரு தோட்டம் தான். அதனால் கண்டிப்பாக எத்தனையோ பேர்த்துக்கு எவ்வளவோ இடம் இருக்கும், காலி இடம் இருக்கும். அந்த இடத்த எதுவும் பயன்படுத்தாமல் அப்படியே வச்சிட்ருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு இடம் இருந்ததுன்னா நீங்களும் தோட்டம் அமைங்க. அங்கேயே முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன ரூம் வீடு மாதிரி, ஒரு சின்ன வீடு மாதிரி வசதிகளை ஏற்படுத்துங்க. அங்கேயே போயிட்டு தங்கிட்டு அங்கேயே போய் எப்படி நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸேஷனுக்காக வெளியில் போய் சாப்பிட்டு வரோமோ அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் அமைக்கப்பட்ட ரூமில் போயிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி போயிட்டு வர்றதுக்கான ஒரு வசதிகளை நீங்கள் ஏற்படுத்துங்க. இந்த மன அமைதிக்காக வெளியில் வெளியூருக்கெலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்துலேயே நம்ம தோட்டம் இருந்ததுன்னா அங்கே தோட்டத்துலேயே போய் இருந்துட்டு விளையாடிட்டு குழந்தை குட்டிகளோடு விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு வருவதற்கு ஒரு அருமையான இடம் நம்ம அமைக்கக்கூடிய தோட்டம். அங்கே அமைக்கக்கூடிய ஒரு வீடு போன்ற அமைப்பு அது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கு மன மகிழ்ச்சியையும் நிம்மதியும் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம தோட்டத்தில் வைக்கக்கூடிய மிக முக்கியமான மரம் சொல்ல மறந்துட்டேன், முருங்கை மரம். முருங்கை மரம் பார்த்திங்கன்னா வைப்பதற்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அது வளர்ந்து பெரிய மரமாகி அது கொடுக்கக்கூடிய முருங்கைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஏராளமான முருங்கைக்காய், இயற்கையாக எந்த மருந்தும் போடாமல் இயற்கையாக வளரக்கூடியது முருங்கை மரம். அது கொடுக்கக்கூடிய காய்கள்லாம் மிகவும் ரொம்ப சத்தானது, ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு இடம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தோட்டத்தை அமைங்க, அங்கே செடி வைங்க. கண்டிப்பாக வெயில் காலங்களில் அடிக்கடி தோட்டத்து பக்கம் போய் செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சுங்க. ஸோ நான் போட்டிருக்கக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.